student, 12th standard, chapter 5, example 5.7. A line 3x plus 4y plus 10 equal to 0 cuts a chord of length 6 units on this circle. Okay? ஒரு கார்டுனா நமக்கு என்ன வரும் ஜெக்ஷனோட டயமீட்டர் இந்த இதை நமக்கு கார்டு லைனோட ஈக்குவேஷனு இந்த லைனோட ஈக்குவேஷனோட கார்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துறாங்க நமக்கு அந்த கார்டு ஓகேவா இது எவ்வளோ நமக்கு 6 கொடுத்துறாங்க அப்போ நெக்ஸ்ட் நம்ம 6 மீட்டர் 6 units on the circle with the center of the circle okay the center of the circle na c க்கு 2,1 find the equation of circle general form கரம் ஓகே இப்போ சென்டர் பாயிண்ட் நமக்கு ஒரு கார்டு இருக்குது நமக்கு ஒரு கார்டு நமக்கு 6 யூனிட்ஸ் இருக்குது இப்போ நாங்க சென்டர் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்றோம் அந்த கார்டுக்கு அந்த லென்த் எவ்வளவு 6 னா ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் ஃபார்ம் சென்டர்ல இருந்து லைன் ஃபார்ம் பண்ணா இது நமக்கு 2 ஆ டிவைட் ஆகும் அப்போ இது நமக்கு இது 90 டிகிரி இது 90 டிகிரி இருக்கும் அப்போ கார்டுனா அந்த கார்டு ஃபுல்லா 6 னா அப்போ இது 3 யூனிட்ஸ் இருக்கும் ஓகே இது லைனோட அந்த கார்டோட ஸ்ட்ரைட் லைனோட கட்ஸ் ஓகே அந்த கட்ஸ் தான் நான் கட் பண்ணுது 6 யூனிட்ஸ்ல கட் பண்ணுது ஓகே ஓகே இப்போ அந்த நமக்கு அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க ஓகே இப்போ நமக்கு ஒரு லைனும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்த நமக்கு இப்போ நான் பார்த்து நமக்கு ஒரு லைனு அது பர்பெண்டிகுலராக ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா x1, y1 பாயிண்ட் கொடுத்துருந்தா அது ஃபார்முலா நம்ம என்ன நமக்கு எக்ஸ்னா இந்த சிஎம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் சிஎம் தான் டிஸ்டன்ஸ் டி வேல்யூ கண்டுபிடிக்க வரும் இந்த டிஸ்டன்ஸ் சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க வரும் அந்த சிஎம்லனா ஒரு லைனு அதுக்கு ஒரு பாயிண்ட் பர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் நம்ம 11th ஏஎக்ஸ் மாடலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி டிவைட் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்போ நமக்கு தெரியும் நமக்கு லைன் ஆகுது 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 10 நெக்ஸ்ட் நேரம் இதை நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணோம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும் கான்ஸ்டன்ட் டைம்ல ஸ்கொயர் பண்ணக்கூடாது எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த லைன் மேலே தான் அந்த பாயிண்ட் மூவ் ஆகுது 2,1 பாயிண்ட் அப்போ அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாமா அட் பாயிண்ட் 2,1 இது எக்ஸ் பாயிண்ட் இது ஒய் எடுத்து இந்த இதில் கொண்டு லைனில் சப்ஜெக்ட் பண்ணுங்க அப்போ 3 × 2 4 × 1 + 10 பை இது நான் 25 √25 நான் 5 இது என்ன நமக்கு 20 by 5 4 அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு சிஎம் டிஸ்டன்ஸ் 4ன்னு ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரேடியஸ் என்னன்னு தெரியும் இந்த ரேடியஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் இந்த ரேடியஸ் ஓகே இந்த வேல்யூ தெரியும் இந்த வேல்யூ தெரியும் நமக்கு என்ன வரும் பித்தாகரஸ் தியரம் ஃபாலோ பண்ண முடியாது அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் நான் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த சிஎம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன் டி வேல்யூ டிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் தெரியும் அப்போ 2 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அனதர் வேல்யூ ஃபார்ம் பண்ணலாமா அப்போ பித்தாகரஸ் தியரம் ஃபாலோ பண்ணலாம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு சிஎம் ஸ்கொயர் என்ன நமக்கு அது ஏன்னா எம்பி ஸ்கொயர் ஓகே இது ஸ்கொயர் ப்ளஸ் இது நமக்கு அப்போ எம்பி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு எம்பி ஸ்கொயர் எம்பி நம்ம 3 யூனிட்ஸா அப்போ 3 ஸ்கொயர் பண்ண 9 சிஎம்னா கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ்னா சிஎம் 4 கண்டுபிடிச்சுன்னா அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அப்போ 25 அப்போ ஆர் ஸ்கொயர் 25 அப்போ எனக்கு ஆர் வேல்யூ தெரியும் ஆர் வேல்யூ ஃபார்ம் பண்ணிட்டோம் சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சு நம்ம என்ன வரும் இந்த சர்க்குலர் டிகேஷன் ஃபார்ம் பண்ணலாமா என்ன ஃபார்ம்லா எக்ஸ் மைனஸ் whole square plus y minus k whole square equal to r square value 25 கண்டுபிடிச்சோம் h கமா k இதான் சென்டர் பாயிண்ட் தான் இந்த சென்டர் பாயிண்ட் தான் h கமா k நமக்கு ஈக்குவல் டு 2,1 ஸோ இந்த 2 k வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்போ a minus a square b square minus 4x 2ab a square plus b square minus 2ab minus 2 into y minus 2y minus இந்த plus 25 வந்தால் minus 25 equal to 0 அப்போ x square plus y square minus 4x minus 2y நெக்ஸ்ட் நேரம் minus 20 என்னறான் இது ஆட் பண்ண முன்னரம் 5 minus 20 5 போச்சுன்னா minus 20 இதை நம்ம முன்னரம் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஓகேவா ஃபார்ம் பண்ணிட்டோமா நமக்கு என்ன கொடுத்தோம் ஒரு லைன் கொடுத்து அந்த லைனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஆர் வேல்யூனா ஒரு ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரத்தை ஃபாலோ பண்ணி இந்த ட்ரையாங்கிள் சிஎம்பி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து ஆர் ஸ்கொயர்லேயும் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆர் ஸ்கொயர் நமக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாவே ஈஸியாக நமக்கு ஒரு சர்க்குலர் டிகேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கு ஃபார்முலாஸ் கொடுத்துட்டேன் நான் அது தெரியலன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண வீடியோ வந்து பார்த்துட்டு இங்கே வாங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்